சற்று முன் திமுக கூட்டணியில் சேர்ந்த பாமக, தேமுதிக கட்சி வெளியேறிய விடுதலை சிறுத்தை கட்சி ஸ்டாலின் அதிரடி முடிவு. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது தயவு செய்து எங்கள் கூட்டணிக்கு வேறு கட்சிகள் வர வேண்டாம் என்று சொன்ன கட்சிதான் திமுக. ஏனென்றால் அங்கு ஒரு பெரிய கூட்டமே இருப்பதால் அதற்கு மேல் அந்த கூட்டணியில் கட்சிகளுக்கு இடமில்லை என்றுதான் கூறப்பட்டது. மேலும் 2021 தேர்தலின் போது தேமுதிக திமுக கூட்டணியில் நுழைய முயற்சித்த போது அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ள நிலையில் தேமுதிகவை திமுக கூட்டணியில் இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளதாகவும் கிட்டத்தட்ட தேமுதிக கூட்டணியில் இணைவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்தால் அதில் ராமதாஸ் பாமக திமுக கூட்டணிக்கு வரும் என்றும், அன்புமணிதான் மதவாதி, ராமதாஸ் மதச்சார்பற்றவர் என்ற பிரச்சாரம் பரப்பப்படும் என்றும் பத்திரிகையாளர் மணி தெரிவித்தார். மேலும் ராமதாஸ் வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறாது என்றும், அப்படியே வெளியேறினாலும் அந்த கட்சி எந்த கூட்டணியிலும் செல்ல முடியாத நிலைதான் தற்போது உள்ளதால் திருமாவளவன் வெளியேற மாட்டார் என்றும் திமுக நம்பிக்கையுடன் இருப்பதாக மணி தெரிவித்தார். ஆனால் அதே நேரத்தில் அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது சந்தேகம் இருப்பதாகவும், மேற்கண்ட கூட்டணி கட்சிகளுக்கு செக் வைப்பதற்காகவே பாமக மற்றும் தேமுதிகவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடந்த திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் திமுக தோல்வி பயத்தில் இருப்பதாகவும், 2 கட்சிகளை மேலும் கூட்டணியில் சேர்த்தால் கூட அந்த கட்சி கரையேறுமா என்பது சந்தேகம்தான் என்றும், அப்படியே ஜெயித்தாலும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் வகையில்தான் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுக எம்பி தேர்தலில் தேமுதிகவிற்கு சீட் வழங்கவில்லை. ஆனால் அதிமுக தேமுதிகவிற்கு சீட் வழங்குவோம் என்று ஒப்புதல் அளித்ததாக பிரேமலதா அதிகாரப்பூர்வமாக கூறியிருந்தார். அதிமுக அதற்கு முழு மறுப்பு தெரிவித்தது. விஜயகாந்த் போல தனது மகனையும் எம்பி சீட் வாங்கி பதவியில் உட்கார வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரேமலதா தீவிரமாக இருந்தார். ஆனால் அவருடைய அரசியல் கணக்கெல்லாம் அதிமுகவால் தவிடு பொடியாகிவிட்டது. இதனால் தான் ஜனவரி மாதம் நடக்கும் மாநாட்டை அடுத்து தங்களது கூட்டணி குறித்து அறிவிப்போம் என தேமுதிக கட்சி கூறிவிட்டது. இவர்களை கை நழுவ விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அதிமுகவும் அடுத்த ஆண்டு கட்டாயம் எம்பி தேர்தலில் சீட் வழங்குவதாகவும் கூறிவிட்டது. அவ்வப்போது பிரேமலதா மற்றும் அவருடைய மகன்களிடம் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கும் போது கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பியும் வருகின்றனர். அந்த வகையில்தான் விஜய பிரபாகரிடம் கேள்விகள் கேட்டபோது, எங்களுக்கு திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை, திராவிட கொள்கை மற்றும் சிந்தனை இருக்கும் கட்சிகள் கட்டாயம் கூட்டணி வைப்போம் என தெரிவித்து விட்டார். இவர் கூறுவதை வைத்து பார்க்கும் போது நடக்கப் போகும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கைகோர்க்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறியும் வருகின்றனர். இதனால் அதிமுகவிற்கு சற்று பின்னடைவையே ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் விரைவில் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுக கூட்டணியுடன் தேமுதிக கட்சி அதிகாரப்பூர்வமாக இணையும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராஜ்யசபா சீட் குறித்து திமுக என்ன பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. திமுக தேமுதிக கட்சி கூட்டணி மட்டும் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த தேமுதிக கட்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.